இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக பொங்கல் செய்ய போகிறாங்க. சிறுபருப்பும் பச்சரிசியும் இந்த அளவுக்கு போட்டு பொங்கல் வச்சா ஹோட்டலில் செய்கிறத விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 100 கிராம் பிடிக்கும் இந்த டம்ளர். இதுக்கு 200 கிராம் பாசிப்பருப்பு, இது சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க. இது 2 டம்ளர் போட்டுக்கலாம். 1/4 பிடி சம்பா பச்சரிசி, இன்னும் ஒரு 100 கிராம் போல் கரெக்டாக 200 சிறுபருப்புக்கு 200 கிராம் சிறுபருப்புக்கு 1/4 பிடி அரிசியும் ஒரு 100 அரிசியும் கரெக்டாக இருக்கும். நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 10 லிட்டர் குக்கர். இதுக்கு அரை குக்கர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக வரும். கேஸ் ஆன் பண்ணி இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கரை இப்போ மூடி வச்சிடலாம். பொங்கல் செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப கரெக்டாக ஈஸியாக வரும். மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பும் எப்போவுமே தேவையான அளவு போட்டுக்கோங்க, போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா குக்கர் இதாகி 3 விசில் வரணும். நல்லா ஹீட் ஆகி 3 விசில் வந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தண்ணியும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நல்ல 3 விசில் வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பொங்கல் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெயிட்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு இப்போ கேஸை குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கரெக்டான இருக்கும். அந்த பருப்பு நல்லா வெந்ததுனால அப்படி தெரியுது, ஆனால் கரெக்டான அளவு இது. நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்க்கலாம். கரெக்டாக இருக்கும், தண்ணியெல்லாம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொங்கல் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சட்டியை அடுப்பில் வச்சு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் கம்மியாக தான் ஊற்றினேன். நீங்கள் ஒரு 100 கிராம் நெய் இதுக்கு ஊற்றும் போது செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன். மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் முழுசாக போட்டுக்கினேன், முனுக்கி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் ஊற்றிடலாம். இவ்வளோ ஈஸியாக பொங்கல் செய்ய ரொம்ப ஈஸி. தெரியாதவங்க கூட பொங்கல் செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொங்கல் செய்யும்போது அடிக்கடி செய்வீங்க. இதுக்கு சாம்பார் வச்சு பொங்கல் வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை சேனலில் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.